ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமும் சிவாவும் அவங்க கார் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கதிரை தான் பார்க்குறாங்க. கதிர் ஒவ்வொரு வீடாக போய் அவங்க சிலிண்டர் போட்டுட்ருக்குறாங்க. அதை பார்த்ததுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பொண்ணு இவனை நம்பி வந்திருக்கா பாரு, என் பொண்ணை நான் எப்படிலாம் வளர்த்துருந்தேன், ஆனால் அவன் என் பேச்சை மீறி இவன் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு வந்தால, இப்போ என்னென்னா இவன் 5க்கும் 10க்கும் இந்த மாதிரிக்கு பண்ணிகிட்ருக்கானே, இதுக்காகவா நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவன் இப்படிலாம் போய் இந்த மாதிரிக்கு வேலையை பார்த்தோம்னா என்னுடைய குடும்ப கௌரவம் என்ன ஆகிறது, ஊரில் உள்ளவங்க என்னதானே தப்பாக பற்றி பேசுவாங்க. ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் என் குடும்ப மானத்தை வாங்குறதுக்காகவே இந்த மாதிரிலாம் இந்த கதிர் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கவும். அப்போ சிவா சொல்கிறாங்க, அண்ணா இதில் என்னென்ன தப்பு இருக்குது, என்ன இருந்தாலும் சரி தான், தனாவை அவன் கஷ்டப்படாமல் காப்பாற்றணும்னு சொல்லி தானே இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் 5-10 நாளும் சரி அவன் உழைச்சி தானே சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். இதில் என்னென்ன அசிங்கம் இருக்க போகுது அப்படிங்கும்போது நீ என்னன்னாலும் சொல்லு சிவா, ஆனால் இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. என் பொண்ணு நான் எப்படிலாம் வளர்த்துன்னு உனக்கு தெரியுங்களா, அவள் கஷ்டம்னா அவளுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி இவனை நம்பி அவள் இந்த வீட்டை விட்டே வந்தாளா, இப்போ பாரு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட போகிறா அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராமோட அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க. என்ன இருந்தாலும் தன்னுடைய பொண்ணு இந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் அண்ணன் இந்த மாதிரிக்கு வருத்தப்பட்டு பேசுகிறாரு அப்படின்னு சிவா புரிஞ்சுக்கிட்டு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் வேலை பார்க்கப்பட்ட அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இவங்க 2 பேருமே போனதுக்கப்புறமா கதிர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சிவா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் காரில் தான் இருக்கவும் அப்போ அந்த ஓனர் கேட்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வேறு யாரும் இல்லை, கதிரோட மாமா தான் நான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ரகுராம் வீட்டு பையனா அந்த கதிர், எனக்கு அது தெரியாமல் போச்சுதே, நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், ஆனால் அவன் இந்த மாதிரிக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கானே, இப்போமே நான் வேலையை விட்டு நான் அனுப்பிடுறேன் அப்படிங்கும்போது, ஐயோ நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அவன் நம்ம குடும்ப பிரச்சனையில் தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறான், அதனால நீங்கள் வேலையை விட்டு தூக்கிடாதீங்க, ஆனால் அவன் வாங்குற சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க சம்பளத்தை சொல்கிறாங்க. இந்த குறைச்சலான சம்பளத்தை வச்சு அவனால் எப்படி இருக்க முடியும், அதனால நான் சொல்கிறத கேளுங்க, நான் கூடுதலாக ரூபா தரேன், நீங்கள் அவனுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுத்த மாதிரிக்கு அவனுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கும்போது, திடீர்னு நான் அப்படி கொடுத்தாக்கி அவங்களுக்கு சந்தேகம் வராது அப்படிங்கும்போது, அவன் தான் நல்ல ஒழுக்கமான பையன், நல்லபடியாக வேலை செய்கிறான்னு சொல்கிறீங்களா, அதுக்காக நான் அந்த மாதிரிக்கு சம்பளத்தை கூட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மாதம் மாதம் இந்த மாதிரிக்கு சம்பளத்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க, அந்த ரூபாயை நானே கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா சிவா ரகுராம் கிட்ட சொல்றாங்க, அண்ணா நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் தனா கஷ்டப்பட மாட்டா, எப்படி இருந்தாலும் சரிதான், தனா கதிரை நம்பி வந்துட்டா, அதே மாதிரிக்கு கதிரும் தனாவை நல்லபடியாக காப்பாற்றுன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களா, அதனால கண்டிப்பாக அவங்க 2 பேரும் முன்னேறி காட்டுவாங்க. ஆனால் அதுக்காக நீயும் கொஞ்சம் மனசு மாறணும்னா கூடி சீக்கிரத்திலே தனாவையும் கதிரையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிடணும் அப்படிங்கும்போது, எப்போ என் பேச்சை மீறி அவன் பின்னாடி போனாலோ அவளை நான் என்னைக்குமே நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு ரகுராம் கோவத்தோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்குது. அடுத்து இங்க பார்த்தோம்னா சீனுவை தான் காட்டுறாங்க. சீனு எப்படியாவது அந்த சேட்டுக்காரருக்கு 50 லட்ச ரூபா பணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமே, நம்ம என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சீனு ஒவ்வொருத்திட்டையாட்ட அவங்க ரூபா கேட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சீனோட ஃப்ரெண்டு ரூபா தரேன்னு சொன்னாங்களா, அவங்க சொல்கிறாங்க, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் பணத்துக்கு கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரிக்கு தெரியுது, நீ எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க சீனு அப்படிங்கும்போது 50 லட்ச ரூபா பணத்தை நீ தாரன்னு சொன்னனால தான் நான் நம்பிக்கையோடு இருந்துட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு இந்த மாதிரிக்கு சொன்னேன்னா எப்படி ஆக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சீனு நானும் அந்த ரூபாயை எப்படியாவது புரட்டிடலான்னு தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய தொகைனால எனக்கும் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுறவும் சீனுக்கு என்ன பண்ணதுக்குன்னு தெரியல. அங்கே பார்த்தோம்னா சேட்டுக்காரர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, நீ ரூபாயை தாரியா இல்லைன்னா நான் உன் வீட்டுக்கு வரட்டும் அப்படிங்கும்போது, ஐயோ நீ வீட்டுக்கெல்லாம் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பத்மா கேட்குறாங்க, என்னாச்சு சீனு அப்படிங்கும்போது இப்போ சீனு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. எப்படியாவது இந்த ரூபாயை நம்ம கொடுக்கலன்னா அவர் வீட்டுக்கு வந்துடுவார், வீட்டுக்கு வந்துட்டாக்கி மாமா அவ்வளோதான், இந்த விஷயம் மாமா காதுக்கு வராமையே இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சீனு சொல்லவும் பத்மாவும் சொல்கிறாங்க, ஆமா சீனு நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், அண்ணன் காதுக்கு இந்த விஷயம் போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ பத்மா பார்வதிக்கிட்டேயும் சாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்வதி வீட்டு கொத்து சாவி ஓங்கிட்டு இருந்தால் கூட இந்த ரூபாயை நான் ஓங்கிட்ட வாங்கிடுவேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் உங்களை நம்பி கொடுத்த அந்த 40 லட்ச ரூபாய்க்கே நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாமல் இருந்துட்டு இருக்கிறேன், இதில் திரும்ப 50 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போகிறதுக்கு அப்படின்னு பார்வதி சொல்லவும், என்ன பார்வதி இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சாரு பத்மா சொல்கிறாங்க, சாரு இந்த ரூபாய் நீ தான் எப்படியாவது உங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கணும், சீனுக்கு இந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து பிரச்சனையை முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக சீனுவோட மனசு ஓம் பக்கம் திரும்பிடும், இதில் வச்சு
ஆயிடுச்சு, உனக்கும் அவனுக்கு நான் கல்யாணத்தை பண்ணிடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சாரு சொல்கிறாங்க, ஆமாத்த நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு நான் எப்படியாவது பணத்தை வந்து எங்கள் அப்பா கிட்ட வாங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாரு. அப்போ மகாலிங்கம் சொல்லு சாரு அப்படிங்கும்போது, அப்பா எனக்கு உடனே 50 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, உடனே 50 லட்ச ரூபா பணம் வேணுமா, அவ்வளோ ரூபாய்க்கு நான் எங்கே போகிறதுக்கு அப்படிங்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, சீனு இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறான், இப்போ 50 லட்ச ரூபா பணத்தை நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பாக அவனுடைய மனசு மாறும், எனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்பா அப்படிங்கும்போது உடனே வந்து மகாலிங்கம் சொல்கிறாங்க, நானே 5க்கு 10க்கு அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேன், இதில் வேறு இப்போ 50 லட்ச ரூபா பணத்தை கொண்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான், நான் எங்கே போகிறதுக்கு 50 லட்ச ரூபா பணத்துக்கு அப்படின்னு உடனே மகாலிங்கம் வந்து சொல்கிறாங்க, சாரு அவ்வளோ ரூபாய்க்குலாம் எங்கம்மா போகிறதுக்கு, என்னுடைய சூழ்நிலை உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, 50 லட்ச ரூபா பணத்தை எனக்கு வந்து எனக்காக நீங்கள் வந்து எப்படியாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. உடனே சாரு வந்து பத்மா கிட்ட சொல்கிறாங்க, நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அதனால் கண்டிப்பாக அப்பா வந்து 50 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவார் அப்படிங்கவும் எங்கே பார்த்தோம்னா அவங்க மகாலிங்கத்தை தான் காட்டுறாங்க. நானே 5க்கு 10க்கு லோல் பட்டு ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறேன், இவன் என்னன்னா 50 லட்ச ரூபா பணத்தை நான் என்னமோ பீரோட வச்சுட்டு இருக்கிற மாதிரிக்கு அவன் என்னன்னா தான் சொல்லி கேட்டுட்டு இருக்கிறா. ஏற்கனவே அவள்கிட்ட கொடுத்த 40 லட்ச ரூபா பணத்தையே பாதி நான் வந்து தீட்டாச்சுது, இன்னும் இருக்கிறது கொஞ்சம் தான், அதை வச்சு தான் என் காலத்தை நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், இதில் வேற இவன் விவரம் தெரியாமல் 50 லட்சத்தை கூடு 60 லட்சத்தை கூடுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மகாலிங்கம் வந்து சாவப்பட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சீனு வந்து ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறத மாயா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, இப்போ நம்ம நேரடியாக போய் கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான், அதனால நம்ம எப்படியாவது 50 லட்ச ரூபா பணத்தை நம்ம வந்து அடைச்சிடணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா மாயா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க அப்பாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாயா, 50 லட்ச ரூபா பணத்தை நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு அந்த பணத்தை வந்து அனுப்பி விடுறாங்க. மாயா பார்த்தோம்னா சீனோட ஃப்ரெண்டுகிட்ட பணம் கேட்டு உதவி கேட்டாங்களா, அவங்க ஃப்ரெண்டுகிட்ட மாயா வந்து இந்த பணத்தை கொடுக்குறாங்க, இதை நீங்கள் கொடுத்ததாவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன மேடம் சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய பணத்தை நீங்களே நேரடியாக கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றி சீனு புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கும்போது, இல்லை சீனு கண்டிப்பாக புரிஞ்சுக்க மாட்டான், அதுக்கு பிறகு இந்த பணமே வேண்டான்னு சொல்லிடுவான், அவனு இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீட்டெடுக்கணும், அதுக்காக தான் உங்ககிட்ட இந்த ஒரு ஹெல்ப்பை நான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து நீங்கள் கொடுத்த மாதிரிக்கு இந்த 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவரும் சரி அப்படிங்கிறாரு. அப்போ சீனுக்கு ஃபோன் பண்ணி, 50 லட்ச ரூபா பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், இது வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சீனு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து அந்த பணத்தை வாங்கி சேட்டுக்காரட்ட அந்த கடத்தை அடைச்சு முடிச்சிருந்தாங்க. அப்போ சீனு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே நன்றி சொல்லவும் அவங்க ஃப்ரெண்டு பார்த்தோம்னா சிவா கிட்டேயும் மணிக்கிட்டே இந்த உண்மையை சொல்லியிருந்தாங்க, நான் இந்த பணத்தை வந்து நான் கொடுக்கல, சீனுக்கு கொடுத்தது மாயாதான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே சிவாவும் மணியும் வந்து மாயாவை பற்றி ரொம்பவே நல்ல விதமாக அவங்க வந்து நினைக்கிறாங்க, மாயா எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கிறா, ஆனால் சீனு இது புரிஞ்சுக்காம இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு சீனுக்கு இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.